திமுகவுக்கு ஒரு போட்டியா இருப்பாரா விஜய்? சார் யாருமே இதுக்கும் போட்டி கிடையாது சார். ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டா போட்டின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டா தப்பு. எல்லா தேர்தலில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க முடிவுல தான் தேர்தல் முடிவு இருக்கு. அவங்க தான் முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்கும் போது தமிழக அரசு, தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் மேல இதுவரைக்கும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு இல்லை. கடுமையா உழைக்கிறாரு, மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்குறாருன்ற பார்வை தான் மக்கள்கிட்ட இருக்கே தவிர அவர் மேல இன்னமும் ஒரு சிறு குற்றச்சாட்டு இல்லை. ஸோ நிச்சயமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று சாதனை படைப்பார்கள். சில தினங்களுக்கு முன்னாடி தேனியில எடப்பாடி பழனிசாமி இந்த திமுக ஆட்சியில தேனி மாவட்டத்துக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களும் இருக்கிறார்கள். குறிப்பா 5 மாவட்டங்களோட நீராதாரமா இருக்கிற முல்லை பெரியார் அணை நிர்வாகத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறார். கேரள அரசோட கூட்டணியில் இருக்கிற திமுக என்ன நடவடிக்கை? அவரு 4.5 வருஷமா இருந்தாரு முல்லை பெரியார்லயே ஜாக உலகம் போனாரு. எங்களுடைய ஆட்சி காலத்துலதான் பழனிசாமி 4.5 வருஷம் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்தார்ல. முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்திருக்கணுமா தீர்த்திருக்கூடாதா? வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, நடுவர் அமைச்சிருக்காங்க, அதுல டிஸ்பியூட் இருக்குன்றது பழனிசாமிக்கு தெரியும். தெரிஞ்சு எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான்னு சொன்னா எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு தானே. பழனிசாமியை நான் கேட்டுக்கிறது, 2021 தேர்தலில் நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஆட்சியில் இருக்கும்போது 15 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், இன்னென்ன திட்டங்களை கொடுத்தேன், அதெல்லாம் செஞ்சேன், மீண்டும் ஆட்சிக்கு வரணும், ஓட்டு போடுன்னு கேட்டீங்க. ஓட்டு போட்டாங்களா? போடலை. தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்தாரு, 4.5 வருஷம் ஆச்சு. இப்பயும் நீங்க அதே குற்றச்சாட்டு அதைத்தான் சொல்றீங்க. இப்ப எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்க என்ன 4.5 வருஷத்துல நீங்க எது ஆட்சியில் இருந்தீங்களா? ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பான்மை மக்களுக்கு ஒவ்வொரு திட்டமும் சேரக்கூடிய விதத்தில் திட்டங்களை கொடுத்த ஒரே முதல்வர் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின். அந்த மக்கள் நிச்சயமா நினைச்சு பார்ப்பாங்க, வரக்கூடிய தேர்தலில் திமுகவில் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வர வேண்டும் என்ற தீர்ப்பை எடப்பாடி பழனிசாமி 150 தொகுதிகள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. அவர் போராடம் போறாம திமுகவுடைய மேல தாடி போயிட்டு இருக்காரு. அவர் போகக்கூடிய வாகனமும் சுந்தரா டிராவல்ஸ்ங்கிற மாதிரி திமுக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு வாகனத்தை கூட அதே மாதிரியான ஒரு வாகனத்தை நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டு இப்ப திரும்பி வந்திருக்காரு. அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டவே திமுக மறுத்துட்டு இருக்காரு. எடப்பாடியை போட்டியை நினைச்சிட்டு எடப்பாடிக்கு பின்தொடர்ந்து அவர் போறாரா விஜய்? இல்ல, அது அவங்க அரசியல் பார்வையில நம்ம குறுக்கிட வேடா. விஜய் ஒரு பக்கம் பஸ் எடுத்து போறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பஸ் எடுத்து போனா கூட அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாடு முதல் ஒரு உழைப்பாளின்றதை காட்டியிருக்காரு. நிச்சயமா திமுக கூட்டணிக்கு தான் மாபெரும் சக்தி இருக்கு இந்த தேர்தலில். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட கூட்டணியில் இருக்க திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாக்கத்தை ஏற்படுத்த யாரும் சொல்லலாம்ங்க. ஆனா வெற்றி பெறக்கூடிய யாரு? திமுக கூட்டணி தானே வெற்றியை பெறும். வலுவான நிலையில் இன்னைக்கு நாங்க தானே இருக்கோம். அரசு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு. திமுக கூட்டணியில ஒரு 11 கட்சி வலுவான கட்சி இருக்கு. ஒட்டுமொத்த ஒற்றுமையில் இருக்கா. தமிழ்நாட்டில் பிரிவினைவாத சக்தி, மதவாத சக்தி நுழையக்கூடாதுன்றதுல, பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்றதுல ஆணித்தரமான கருத்தை வச்சு கூட்டணி அமைச்சிருக்கோம். நிச்சயமா இந்த திமுக கூட்டணி தானே ஜெயிக்கும். தாக்கம் ஏற்படுத்துவார் எனக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்க என்னங்க, உண்மையிலே நல்ல நடிகர், அதிக பணம் வாங்கி ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்தவர் விஜய். அவருக்குண்டு ரசிகர் பட்டாளம் இருக்கத்தான் செய்யும். அந்த ரசிகர் பட்டாளம் மட்டும் ஓட்டு போட்டா ஜெயிக்க முடியாது. பப்ளிக்னு இருக்காங்கல்ல, பொதுமக்கள் 30-40% அவங்க ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியும். அவங்க யாரை டிசைட் பண்ணி முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். ரைட்டா? இருக்கிற கூட்டத்தில் ரோட்ல பார்த்துட்டு நீங்க இவர் தான் முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர் தான் நாங்கள் நம்ப முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.